ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சுட்டுமிழி சுடர் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான ப்ரோமோ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். கர்ணாவோடைய வீட்டில் வெற்றிக்கு அசிங்கம் ஏற்பட்டதுனால ஸ்வேதா வெற்றியை ரொம்பவே கேவலப்படுத்தி பேசினதுனால அவர் ரொம்பவே கோவப்பட்டுட்டு அவுட் ஹவுஸில் போயிட்டு பயங்கரமாக குடிச்சிட்டு இருந்தார். அங்கே அந்த ரவுடிங்க அப்போ தான் சுடர அந்த கெஸ்ட் ஹவுஸில் தான் தங்க வச்சுருக்காங்க மயக்கத்தில். அப்போது அதை வெற்றி பார்த்துட்டு என்னடா பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாப்பாவை ஏற்கனவே பார்த்ததுனால அவளை முதல்ல காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகணும். இவங்க ஸ்ப்ரே முகத்தில் அடிச்சிருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை கூட்டிகிட்டு போகணுன்றதுக்காக கூட்டிகிட்டு போகும்போது கார் ரிப்பேர்ட் ஆகிடுது. அவர் அது என்ன ஏதுன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காரு. இந்த பாப்பாவை வேற ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போகணும், கார் வேற ரிப்பேர்ட் ஆயிடுச்சு அப்படின்னு அங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது அவருடைய மாமா சுடருடைய மாமா அந்த இடத்துல சுடரை எல்லா இடத்துலையும் தேடி பார்த்துட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் சரளா வேற ஃபோன் பண்ணி எங்க அவ கிடைச்சாலா இல்லையா, அவன் மட்டும் கிடைக்கலன்னா நம்மளுக்கு பெரிய பிரச்சனையாக வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அவங்க பேசிகிட்டு இருக்கும்போது நான் எல்லா இடத்துலையும் தேடிட்டு தான் இருக்கேன் சரளா, நீ இப்படி அடிக்கடிக்கு ஃபோன் பண்ணிகிட்டே இருந்தா நான் உங்ககிட்ட அங்கங்கே நின்று பேச வேண்டியதாக இருக்குது. சுடர் கிடைச்சா கண்டிப்பாக முதல்ல நான் உனக்கு தான் கால் பண்ணுவேன், நீ ஃபோனை வை அப்படின்னு சொல்லவும் இல்லைங்க நானும் பேசாமல் உங்கள் கூடவே வந்திருக்கணும், நான் இங்கே இருந்துக்கிட்டு அவள் கிடைச்சாலா இல்லையான்னு எனக்கு ரொம்ப டென்ஷனாக இருக்குது, நீங்கள் ஃபோன் பண்ணுவீங்க, நான் எவ்வளோ நேரம் தான் வெயிட் பண்ணுறது அப்படின்னு சொல்லுவோம். சரளா புரிஞ்சுக்க சரளா, அங்கே குழந்தைங்க தனியாக இருக்காங்க, நீ அவங்க கூட இரு, அப்படி என்ன ஏதான்னு தேடி பார்த்துட்டு வரேன், அப்படி இல்லைன்னா நான் போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லுவோம். ஏங்க போலீஸ் ஸ்டேஷனா, ஏங்க நீங்கள் அப்படி எதுவும் பண்ணிடாதீங்க, நீங்கள் போலீஸ் ஸ்டேஷனெல்லாம் போனீங்கன்னா அப்புறம் அவள் காணாமல் போயிட்டான்ற விஷயம் அந்த மேடமுக்கு தெரிய வரும், அந்த மேடம் நம்மளை திட்டுவாங்க, அவங்களே ஏற்கனவே நேற்று தான் நம்மளை பார்த்து பேசிட்டு சுடர் இங்கே இருக்கிறது உங்களுக்கு ஓகேவா, இல்லை பிரச்சனைனா சொல்லுங்கள் நான் கூட்டிகிட்டு போயிடுறேன்னு அவங்க நேற்று தான் கேட்டுட்டு போனாங்க. இப்போது சுடரை காணோம் அப்படின்னா பழி நம்ம மேலே விழுங்க, அப்புறம் அவள் இங்கே இருக்கிறது பிடிக்காம நாம் தான் அவளை எங்கேயோ அனுப்பி விட்டோம், அவள் தொலைஞ்சு போயிட்டா காணாமல் போயிட்டா கூட்டிகிட்டு போய் நாம் எங்கேயோ விட்டுட்டு வந்துட்டோம் அப்படின்ற அப்படி அவங்க கோவத்தில் நினச்சிப்பாங்கங்க, பெரிய பிரச்சனையாக போய் முடிஞ்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு சரளா அவங்களுடைய ஹஸ்பண்ட் கிட்ட பேசிகிட்டு இருக்கவும் அப்போ தான் அவங்க சொல்கிறாங்க அப்படியெல்லாம் எதுவும் நடக்காது, முதல்ல நான் சுடரை தேடி பார்க்குறேன், அவள் இல்லைன்னா அப்புறம் நம்ம என்ன பண்ணுறதுன்னு யோசிக்கலாம், அப்படியே கம்ப்ளைண்ட் கொடுத்தாலையும் அந்த மேடம் நீ சொல்கிற மாதிரிலாம் தப்பாக நினச்சிக்க மாட்டாங்க. சரளா நீ என்கிட்ட பேசி டைம் வேஸ்ட் பண்ணாத, முதல்ல ஃபோனை வை, அவள் எப்போ கிளம்பி போனவ இன்னும் வீட்டுக்கு வரலன்ற எனக்கு ரொம்ப பதட்டமாக இருக்குது, நான் அவளை தேடிட்டு தான் இருக்கேன், நீ ஃபோனை வை சரளா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிவிட்டு பாக்கெட்டில் போடும்போது ஃபோன் கீழே விழுந்துடுது. அதை எடுத்து பாக்கெட்டில் போட்டுட்டு வண்டியை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. வண்டி ஸ்டார்ட் ஆகிறதே கிடையாது. அந்த சமயத்தில் தான் அவரோட வண்டியுமே அப்போது என்னவா இருக்கும் அப்படின்னு இறங்கி ஸ்டாண்டை போட்டுட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது தான் பின்னாடி எதிர்ச்சியாக திரும்பி பார்க்குறாங்க. சுடர் அந்த காருக்குள்ளே எடுக்கிறத கவனிச்சிடுறாங்க. வெற்றி வெளியில் இருக்கிறத கவனிக்கிறதில்ல, அதை தாண்டி சுடரை பார்த்துடுறாங்க. பார்த்த உடனே வேகமாக போயிட்டு சுடர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கதவை திறந்து சுடர்மா உனக்கு என்னம்மா ஆச்சு, சுடர்மா உனக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் வெற்றி அப்போதான் சட்டுன்னு திரும்பி பின்னாடி பார்க்குறாரு. பார்த்தா யாரோ ஒரு ஆள் அந்த பாப்பாவை போட்டு உலுக்கிட்டு இருக்கவும் ஏய் யாருடா நீ, எதுக்கு அந்த பாப்பா மேலே கை வச்சுட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய மாமாவோடைய சட்டையை போய் அவர் மேலே தோள்பட்டை மேலே கை வைக்கும்போது தான் அவர் சட்டுன்னு திரும்பி பார்க்கும்போது தான் தெரியுது இவர் அபியோட அண்ணன் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவருக்குமே அப்போ தான் தோணுது இது அவன் தானே வெற்றி ஹபியோட புருஷன் அப்படின்னு பார்த்துட்டு அப்போ தான் சுடரை அப்படியே சீட்டில் விட்டுட்டு அவ்வளோ ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சட்டையை பிடிச்சிக்கிட்டு கோவப்பட்டு சண்டை போடுறாரு. டே சுடரை என்னடா பண்ண, சுடர் எதுக்குடா நீ தூக்கிட்டு வந்த, சுடரை என்னடா பண்ண அப்படின்னு சட்டையை பிடிச்சி கேட்டுட்டு இருக்கவும் ஆமாம் முதல்ல உனக்கும் அந்த பாப்பாவுக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது, நீ எதுக்கு அந்த பாப்பாவை இப்போது சுடர்ன்னு கூப்பிட்டுருக்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் ஏய் நீ முதல்ல பாப்பாவை என்ன பண்ணன்னு சொல்லடா சுடரா அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய மாமா கேட்கும்போது இந்த பாப்பா மயக்கத்தில் இருக்குது, அந்த பாப்பாவை ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் என்னடா ஆச்சு அவளுக்கு மயக்க வர்ற அளவுக்கு நீ என்னடா பண்ண, ஓ ஹபியை உனக்கு பண்ண துரோகத்துக்காக ஹபியை கொலை பண்ணிட்டான்னு சொல்லி ஜெயிலுக்கு அனுப்பி வச்சுட்டேன், இப்போது சுடரா இங்கேருந்து கடத்தி கூட்டிகிட்டு போகிறதுக்கு வந்திருக்கியா, சுடரால் உனக்கு ஆபத்து இருக்குன்னு தெரிஞ்சுதான் ஹபி இவளை என்கிட்ட அனுப்பி வச்சிருக்க அப்படின்னு சொல்லவும் வெற்றிக்கு ஒரே கன்ஃபியூஷன், ஒன்றுமே புரியலை, ரொம்ப குழப்பத்தில் இருக்காரு. சுடருக்கும் ஹபிக்கும் என்ன சம்மந்தம், இந்த பாப்பா பேர் சுடரா அப்படின்னு சொல்லிட்டு வெற்றி அப்போ தான் யோசிச்சுட்டு இருக்காங்க. சொல்லுடா என்ன பண்ண, எதுக்கு நீ சுடரை கடத்திட்டு போகணுன்னு முடிவு பண்ணிட்டு இருக்க, ஏற்கனவே நீ எங்கள் வீட்டு பொண்ணை நம்ப வச்சு ஏமா
ஏமாற்றி அவளை ஜெயிலுக்கு அனுப்பி இருக்கிறது பத்தாதா, இப்போ சுடர அவளுடைய பொண்ணை நீ கடத்தி கொண்டு போய் எங்கேயாச்சும் கொலை பண்ணணும்னு பார்த்துட்டு இருக்கியா? இந்த பிஞ்சு குழந்தை உனக்கு என்னடா பாவம் பண்ணிச்சு? இந்த பிஞ்சு குழந்தைய கூட விடாமல் இருக்கியா? அபிதான் ஜெயிலில் இருக்கா, இவளை ஏதாச்சும் பண்ணிடணும்னு நீ பார்க்குறியா அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய மாமா வெற்றி கிட்ட பயங்கரமாக கோவப்பட்டு சண்டை போட்டுட்டு இருக்கவும் அப்போதான் வெற்றிக்கு எல்லாமே புரியுது. இவ அபியோட பொண்ணா, இவருக்கும் இந்த பாப்பாவுக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னா இப்போதான் புரியுது. அபியோட அண்ணன் இவர் அவரோட மாமா கிட்ட சுடரை ஒப்படைச்சிருக்காளா, அப்போ இவ ஏன் பொண்ணா அப்படின்னு அப்போதான் அவருக்கு தெரிய ஆரம்பிக்குது. என்ன சொல்கிறீங்க நீங்கள் அப்படின்னு வெற்றி அவருடைய மாமாவை பார்த்து கேட்கவும், என்னடா எதுவும் தெரியாத மாதிரி நடிச்சிட்டு இருக்க, சுடரை கூட்டிட்டு போய் என்ன பண்ணணும்னு நினச்சிட்டு இருக்கீங்க? ஏன் ஒரு பொண்ணுடைய வாழ்க்கை அழிச்சது பத்தாதா, இப்போ பெத்த பொண்ணுன்னு கூட பார்க்காம சுடரை என்ன பண்ணணும்னு நீ தூக்கிட்டு போற அப்படின்னு சொல்கிறவும், என்னது இவ ஏன் பொண்ணா, அபியோட பொண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஷாக்காக கேட்கவும், என்னடா எதுவுமே தெரியாத மாதிரி நடிச்சிட்டு இருக்க? ஆமாடா இவ அபியோட பொண்ணு தான். அபி தான் ஜெயிலிருந்து சுடரை என்கிட்ட அனுப்பி வச்சிருக்கா. இதில் ஆபத்து இருக்குன்னு அவள் அடிக்கடிக்கு பயந்துக்கிட்டே இருப்பா. அப்போது உன்னால தான் நான் சுடருக்கு ஆபத்து வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு இவளுடைய மாமா கேட்டுட்டு இருக்கவும், இங்கே பாருங்க, தேவையில்லாமல் நீங்கள் தப்பாக நினச்சிட்டு இருக்காதீங்க. இந்த பாப்பா மயக்கத்தில் இருக்குது, நான் ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போக ஹெல்ப் பண்ண தான் இந்த பாப்பாவை கூட்டிகிட்டு வந்தேன். மற்றபடி இந்த பாப்பாவை நான் ஒன்றும் கடத்திட்டு கொண்டு போய் எதுவும் பண்ண விரும்பலை அப்படின்னு சொல்லவும், ஏன்டா சொல்ல மாட்டேன், பெத்த பொண்ணை கடத்தி கொண்டு போய் ஏதோ பண்ணுறதுக்காக போகிறேன், நான் பார்த்துட்டேன்னு உடனே அப்படி பேச மாதிரியா? நான் வராது இருந்திருந்தா அடுத்த நிமிஷம் சுடருக்கு என்ன நடந்திருக்குன்னே தெரியல. நீ சுடரை ஏதாச்சும் பண்ணியிருப்பல, நீ சுடரை மட்டும் ஏதாச்சும் பண்ணியிருந்தா அபிக்கு நான் என்னடா பதில் சொல்லியிருப்பேன்? என் தங்கச்சி கேட்டா சுடர் எங்கன்னு நான் என்னடா பதில் சொல்லியிருப்பேன் அப்படின்னு அவங்க கிட்ட கோவப்பட்டு சண்டை போட்டுட்டு இருக்காங்க. ஏங்க என்கிட்ட சண்டை போடுறதுக்கு முதல்ல டைம் இல்லை, இவ்வளோ ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகணும் அப்படின்னு வெற்றி அப்போதான் சொல்கிறாரு. ஸோ அவங்களுடைய பொண்ணை காப்பாற்றணும், அவருடைய பொண்ணுன்னு தெரிஞ்சதுக்கப்புறமும் இன்னும் முதல்ல ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போய் தான் காப்பாற்றணும் அப்படின்னு சண்டை போட்டுட்ருக்கவும், நீ ஒன்றும் சுடரை கூட்டிகிட்டு போய் காப்பாற்ற தேவையில்லடா, நானே அவளை கூட்டிகிட்டு போய் காப்பாற்றிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, சுடர் எந்திரி, சுடர் எந்திரி சுடர் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சுடரை எழுப்பிட்டு இருக்கவும், வண்டியில் இருக்கீங்க, பாப்பா மயக்கத்தில் இருக்குது, நீங்கள் எப்படி அவளை கூட்டிகிட்டு போவீங்க? நீங்கள் வேணா காரில் ஏறுங்க, நம்ம 2 பேரும் ஹாஸ்பிட்டலுக்கு காரில் கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்னவும், உன்னோட தயவு ஒன்று எனக்கு தேவையில்லடா அப்படின்னு சொல்லிட்டு, சுடரை கூட்டிகிட்டு போய் எப்படி காப்பாற்றணும்னு எனக்கு தெரியும், பிள்ளைய கூட்டிகிட்டு போய் கொலை பண்ணணும்னு நினச்சிட்டு ஏதாச்சும் பண்ணணும்னு நினச்சிட்டு இருக்க, உன் கூடவே நான் குழந்தை தூக்கிட்டு வரணுமா? நீ நல்லவனாட்டு உடனே நாடகம் ஆடனா நான் எல்லாத்தையும் நம்பிடணுமா? அபி உன்னை நம்பி வந்ததுனால தான் இப்போ அவள் ஜெயிலில் இருக்கா, என் பிள்ளையும் உன்னை நம்பி அபியோட பிள்ளையும் உன்னை நம்பி கூட அனுப்ப சொல்கிறியாடா அப்படின்னு சொல்லிட்டு, ஆட்டோ இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சுடரை கையில் தூக்கிக்கிட்டு ஆட்டோ வருமா அப்படின்னு பார்த்துட்டு இருக்காரு. ஆட்டோ அப்படின்னு சொல்லிட்டு வர ஆட்டோ பின்னாடிலாம் நின்றுட்டு இருக்காரு. ஒரு ஆட்டோ கூட நிற்கவே மாட்டேனுது. கடைசியாக வெற்றி போயிட்டு, இங்கே பாருங்க, குழந்தை மயக்கத்தில் இருக்க குழந்தைக்கு தான் ப்ராப்ளம் ஆகும், இந்நேரத்தில் ஆட்டோ எதுவும் வராது, முதல்ல வாங்க அவளை ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போனோம் அப்படின்னு வெற்றி கூப்பிடவும் அவருடைய மாமா தரமாட்டேன்றாரு. சுடரை தள்ளு அப்படின்னு சொல்லிட்டு சுடரை பிடுங்கிக்கிட்டு அவருடைய மாமாவை கீழே தள்ளி விட்டுட்டு அப்படியே சுடரை தூக்கி காரில் போட்டுக்கிட்டு வெற்றி காரை எடுத்துகிட்டு கிளம்பிடுறாரு. டே நில்லுடா அப்படின்னு சொல்லிட்டு, ஐயோ பாவி பையன், கண் முன்னாடியே சுடரை இப்படி என்னை அடிச்சு போட்டுட்டு தூக்கிட்டு போகிறானே, நான் அபிக்கு என்ன பதில் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இவரோட மாமா அந்த வண்டியை ஸ்டார்ட் பண்ணி கடைசியாக ஒரு வழியாக ஸ்டார்ட் ஆகிடுது. அந்த கார் பின்னாடியே ஃபாலோ பண்ணி போயிட்டு இருக்காரு. டே நில்லுடா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது ஒரு பக்கம் இருக்க, வெற்றி இப்படி ஹாஸ்பிட்டலுக்கு சுடரை கூட்டிகிட்டு போயிருக்காங்க, அவருடைய மாமாவையும் மீறி கூட்டிகிட்டு போயிட்டுருக்காங்க. இன்னொரு பக்கம் இங்கே சுடருக்கு ஏதோ ஆபத்து அப்படின்றது அங்கே அபிக்கு தெரிய வருது. ஏற்கனவே கனவுல இந்த மாதிரி கர்ணா சுடரை சுட்டு கொள்ற மாதிரி கனவு வந்துச்சு. அதுலேருந்து அபி பயந்துக்கிட்டே இருக்காங்க, சுடருக்கு எப்போ என்ன ஆகும், அவளுக்கு எதோ பிரச்சனை போல இருக்குது அப்படின்னு தான் அபி அங்கே ஜெயிலில் நினச்சிக்கிட்டு தூங்காமல் நைட் ஃபுல்லாக நடந்துட்டுருக்காங்க. அப்போ அவங்க கூட இருக்கிற அவங்களோட ஃப்ரெண்டு தூங்கிட்டு இருக்காங்க. திடீர்னு கண் முழிப்பு அபி நீ இன்னும் தூங்கலையா, என்ன பண்ணிகிட்ருக்க அப்படின்னு சொல்லவும், இல்லை எனக்கு தூக்கமே வரல அப்படின்னு. என்னாச்சு, ஏன் நீ ஒரு மாதிரியாக இருக்க அப்படின்னு. இல்லை சுடரை நினச்சா எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, அவளுக்கு ஏதோ ஆபத்து, ஏதோ பிரச்சனை போல இருக்குது, எனக்கு சுடரை பார்க்கணும் போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அபி என்ன பண்ணிகிட்ருக்க நீ, இந்நேரத்தில் நீ சுடரை எப்படி பார்க்க முடியும், அவளை நீ பார்க்க முடியாதுன்னு தெரிஞ்சும் இப்படி நீ அவளை பார்க்கணுன்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறது எந்த விதத்தில் அர்த்தம் அப்படின்னு. இல்லை நான் எந்தாச்சும் பண்ணி
என் அண்ணனுக்கு ஃபோன் பண்ணியாச்சு சுடரை பற்றி விசாரிக்கணும்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், அன்னைக்கு ஃபோன் பண்ணி பேசுனப்போ இல்லை நான் ஃபோன் பண்ணி பேசினா காஞ்சனாவால் அண்ணனுக்கும் சுடருக்கும் ஆபத்து இருக்குன்னு சொன்னேன், இன்னைக்கு நீ பேசணும்னு சொல்கிறியா, எப்படி இது எந்த விதத்தில் நியாயம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட ஃப்ரெண்ட் கேட்கவும், அதான் இப்போ சுடர் என்னோட பொண்ணுன்றது காஞ்சனாவுக்கு தெரிஞ்சிருச்சு, அவள் வீடியோவாக எடுத்து வச்சுக்கிட்டு என்னை மிரட்டிட்டு இருக்காளே, இதுக்கப்புறமா நான் எப்படி பேசாமல் இருக்க முடியும், இதுக்கப்புறம் நான் என் அண்ணனுக்கு ஃபோன் பண்ணி சுடரை பத்திரமா பார்த்துக்க சொல்லி அவளுக்கு இப்படி பிரச்சனை ஆபத்து இருக்குது அப்படின்றத அவர்கிட்ட சொன்னாதான் சுடர் பத்திரமா இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அபி சொல்லிட்டு இருக்கவும், சரி நீ இப்போவே கால் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போய் பேசலாமா, மேடம் கிட்ட கேட்டுட்டு எல்லாரும் தூங்கியிருப்பாங்க, இந்நேரத்தில் நீ ஃபோன் பண்ணால் கூட யாருக்கும் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டுட்டு போகிறாங்க. இல்லை காஞ்சனா டியூட்டியில் இருப்பாள் அப்படின்னு சொல்லவும், அவள் இன்னைக்கு ஏதோ ப்ராப்ளம் இருக்குன்றதுனால நைட் டியூட்டியை கேன்சல் பண்ணிவிட்டு பகல் டியூட்டி தான் வாங்கியிருக்கா, அதனால நாளைக்கு காலையில் தான் வருவான், நீ வா, நான் கேள்விப்பட்டேன் இன்னைக்கு காஞ்சனா இருக்க மாட்டா, நீ மேடம் கிட்ட பேசி உன் அண்ணனுக்கு ஃபோன் பண்ணி பேசுவா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் மேடம் மேடம் அப்படின்னு கூப்பிடுவோம். வேற ஒரு வார்டன் வராங்க, வந்த உடனே கதவு திறந்து விடுறாங்க. என்னம்மா என்ன பிரச்சனை அப்படின்னு, ஃபோன் பண்ணணும் மேடம் அப்படின்னு சொல்லவும், ஏம்மா இந்நேரத்துலலாம் ஃபோன் பண்ணக்கூடாதுன்னு தெரியாதா, என்னமோ புதுசாக ஃபோன் பண்ணேன்னு எழுந்துட்டு இருக்க, எத்தனை வருஷமா இந்த ஜெயிலில் இருக்க, அதெல்லாம் முடியாது அபி அப்படின்னு சொல்லுவோம். ப்ளீஸ் மேடம் ப்ளீஸ், உங்களை தான் நான் கடவுளாக நினச்சிட்டு இருக்கேன், சுடருக்கு ஏதோ ஆபத்து போல இருக்குது, எனக்கு அண்ணங்கிட்ட ஃபோன் பண்ணி சுடர் எப்படி இருக்கான்னு கேட்கணும், நான் அவர்கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், சரி அபி, உன்னை நினச்சாலே எனக்கு பாவமாக தான் இருக்குது, வா மேடம் கிட்ட பேசி பார்க்கலாம் அவங்க என்ன சொல்கிறாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் கிளம்பி வார்டன் கூட போகிறாங்க. அப்போ அந்த மேடம் டியூட்டி பார்த்துட்டு அங்கே கணக்கு வழக்கு பார்த்துட்ருக்காங்க. அப்போ தான் வந்து மேடம் அப்படின்னு அபி போய் நிற்கவும், என்னாச்சு அபி, என்ன இந்நேரத்தில் வந்திருக்கீங்க அப்படின்னு, மேடம் நான் என்னன்னு கால் பண்ணி சுடரை பற்றி பேசணும் மேடம், அவள் எப்படி இருக்கான்னு விசாரிக்கணும் மேடம் அப்படின்னு சொல்லவும், என்ன அபி நீ இங்கேருந்து இத்தனை வருஷத்தில் இது வரைக்கும் யாருக்குமே கால் பண்ணி பேசினதே கிடையாது அப்படின்னு ரெக்கார்டு வந்திருக்கு, முதலையா இப்போ நீ ஃபோன் பண்ணணும்னு வந்து கேட்குறா, அதுவும் இந்நேரத்தில் அப்படின்னு சொல்லவும், மேடம் சுடர் இவ்வளோ நாளே என் கூடவே இருந்தா, யாருக்கும் ஃபோன் பண்ணி விசாரிக்கணுன்ற அவசியம் எனக்கு இல்லை, இப்போ சுடரை என் அண்ணன் கிட்ட ஒப்படைச்சிருக்கேன், சுடருக்கு ஏதோ ஆபத்து அப்படின்னு எனக்கு தோணுது, நான் அவகிட்ட கால் பண்ணி பேசணும் மேடம், ப்ளீஸ் மேடம் ஃபோனை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காங்க. இந்நேரத்துலையா அபி ப்ளீஸ் காலையில் பேசிக்கோயே, இந்நேரத்தில் சட்டப்படி கைதிங்க ஃபோன் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், ப்ளீஸ் மேடம் சுடருக்கு ஏதோ ஆபத்துன்னு அபி ரொம்ப பயப்படுறா, இந்த ஒரு தடவை கொடுங்க மேடம், இனி அவள் கால் கூட பண்ண மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், சரி அபி இவ்வளோ நாளாக நீ ஃபோன் பண்ணதே கிடையாது, முதல்ல நீ கேட்குறதுனால நான் கொடுக்குறேன் பேசிக்கோ அப்படின்னு சொல்லவும், அப்புறம் வார்டன் அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க. சரி பேசிட்டு நீ வா அபி அப்படின்னு சொல்லிட்டு கைதிங்களை கவனிக்கிறதுக்காக ஃபோன் பண்ணி பேசு அபி சீக்கிரம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட ஃப்ரெண்டு சொல்லவும், ஆர்வத்தில் ஃபோன் பண்ணி பேசணும்னு நினச்சிட்டாங்க. ஃபோன் எடுத்து டக்குன்னு ஃபோனை எடுக்கும்போது தான் அவங்களுக்கு ஞாபகம் வருது, அவருடைய அண்ணனுடைய ஃபோன் நம்பர் நிறைய நாள் ஆச்சு ஞாபகம் இல்லை அப்படின்னு. ஃபோன் நம்பர் ஞாபகம் சரியாக இல்லாததுனால எப்படி வரணும், நம்பர் மாற்றி போட்டுடணும் அப்படின்ற பயத்தில் இதுவா அதுவா அப்படின்னு சொல்லிட்டு சுடர் அதாவது அபி வந்து யோசிக்கவும், என்னாச்சு அப்படின்னு அவங்களோட ஃப்ரெண்டு கேட்குறாங்க. இல்லை அண்ணனுக்கு கால் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு, அண்ணனோட ஃபோன் நம்பர் ஞாபகத்தில் இல்லை, ஒருவேளை அந்த நம்பர் தான் வச்சிருப்பாரா இல்லையான்னு கூட தெரியலையே அப்படின்னு சொல்லவும், அபி நல்லா யோசிச்சுப்பார், சுடரை மனசில் வச்சுட்டு யோசிச்சுப்பார், கண்டிப்பாக உனக்கு உன் அண்ணனோடைய நம்பர் ஞாபகத்துக்கு வரும் அப்படின்னு சொல்லவும், நல்லா வந்து அதாவது அபி வந்து யோசிச்சு பார்க்குறாங்க. அப்போ தான் வந்து அவங்களுக்கு அவங்களுடைய அண்ணனோடைய நம்பர் வந்து ஞாபகம் வருது. அதை போட்டு டயல் பண்ணி பார்க்குறாங்க. என்ன அபி ரிங் போதா அப்படின்னு உடனே ரிங் போகுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களே வந்து வெற்றி பின்னாடி சுடரை தூக்கிட்டு போகிறா அப்படின்ற ஒரு வேகத்தில் போயிட்டுருக்காரு. ஸோ அந்த சமயத்தில் ஃபோனையும் அவர் எடுக்க முடியாது. ஸோ கீழேயும் வேறு விழுந்துருச்சு. அதுக்கேற்ற மாதிரி ஃபோன் போனாலே ரிங் ஆகிட்டே இருக்குது, அவர் எடுக்கிறதே கிடையாது. இந்த சமயத்தில் யார் ஃபோன் பண்ணுறது, சரளா தான் ஃபோன் பண்ணுவா, நம்ம முதல்ல சுடரை அவங்ககிட்ட இருந்து காப்பாற்றணும் அந்த பொறுக்கிக்கிட்ட இருந்து, அதுக்கப்புறமா நம்ம இவகிட்ட ஃபோன் பண்ணி பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரளா தான் ஃபோன் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் எடுக்காமல் போகிறாங்க. ஸோ வந்து ஃபோன் எடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அபி வந்து டென்ஷன் ஆகுறாங்க. நீ கவலைப்படாத, இன்னொரு டைம் ட்ரை பண்ணி பாரு அப்படின்னு சொல்லவும், திரும்பவும் அபி கால் பண்ணவும் ஃபோன் அட்டன் பண்ணி அவருமே அதாவது ஃபோன் எடுத்து பார்க்குறாரு. பார்த்தா புது நம்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு யார் இந்நேரத்தில் யாருன்னே தெரியல அப்படின்னு அபியோட அண்ணா ஃபோன் எடுக்கிறது கிடையாது. சுடர் பின்னாடி வேகமாக போயிட்டுருக்கிறதுனால அப்படியே வந்து ஃபோனை பாக்கெட்டில் போட்டுட்டு கிளம்பிடுறாரு. என்னாச்சு அபி அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட ஃப்ரெண்ட் கேட்கவும், இல்லை ரிங் போயிட்டே இருக்குது, எடுக்கவே இல்லை, ஒரு வேளை இந்நேரத்துக்கு எல்லோரும் தூங்கியிருப்பாங்களா அப்படின்னு சொல்லவும், ஆமாம் அபி நீ தான் தேவையில்லாமல் பயப்படுற, சரி நீ ஏதோ பயப்படுறன்றதுனால கால் பண்ண சொன்னோம், அதான் ஃபோன் எடுக்கலல்ல,
அங்கே சுடருக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது, அப்போ பத்திரமா தூங்கிட்டு தான் இருப்பான், அவங்க எல்லாரும் தூங்கிட்டு இருப்பாங்க, அதனால தான் ஃபோன் எடுக்கல, நீ வா அப்படின்னு சொல்லுவோம். அபி கவலைப்படாத, உன்னுடைய தவிப்பு எனக்கு புரியுது, உனக்காக நான் திரும்பவும் நீ நாளைக்கு காலையில் ஃபோன் பண்ண உனக்கு அலோவ் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னதும் ரொம்ப தேங்க்ஸ் மேடம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி வா அபி போகலாம், அதான் நாளைக்கு காலையில் மேடம் வந்து இன்னொரு வாய்ப்பு தரேன்னு சொல்லியிருக்காங்கல்ல, நம்ம நாளைக்கு காலையில் ஃபோன் பண்ணி பேசிக்கலாம், சுடருக்கு எதுவும் ஆகாது, நீ வா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் சரி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அபியுமே வந்து கூட ஜெயிலுக்கு வந்து திரும்பவும் லாக்கப்புக்குள்ளே போயிடுறாங்க. அப்பயும் வந்து சுடரை நினச்சி பயந்துக்கிட்டே தான் தூங்கிட்டு இருக்காங்க. இங்கே இன்னொரு பக்கம் வெற்றி ஹாஸ்பிட்டலுக்கு சுடரை கூட்டிகிட்டு போயிடுறாங்க. போன உடனே கார்லேருந்து வேகமாக இறங்கி ஹாஸ்பிட்டலுக்குள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க. இவருடைய மாமாவும் பின்னாடியே வந்து ஓடுறாரு. போன உடனே டாக்டர் குழந்தைக்கு என்னாச்சுன்னு பாருங்கள், மயக்கமாகவே இருக்குது, இன்னும் கண் விழிக்கல அப்படின்னு சொன்ன உடனே என்னாச்சு குழந்தைக்கு அப்படின்னு கேட்கவும் வெற்றிக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. அவர் திருன்னு முடிக்கிறாங்க. அப்போ தான் அவருடைய மாமா வந்து இவனால தான் என் குழந்தை இப்படி இருக்குது, என் குழந்தைக்கு ஏதோ மயக்க ஸ்ப்ரே வந்து அடிச்சிருக்கான் போல இருக்குது, இவளை தூக்கிட்டு போனோன்னு அவன் நினச்சிருக்கான், முதல்ல இவனை இங்கேருந்து துரத்தி விடுங்க, என் சுடருக்கு என்ன ஆச்சுன்னு பாருங்க அப்படின்னு உடனே என்ன சார் இது எது சொல்கிறீங்க, கடத்தல் கும்பலா, அப்போ நீங்கள் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போங்க அப்படின்னு சொல்லவும் சார் அப்படியே தான் இதில் சார் இவர் ஏதோ எனக்கும் இவருக்கும் சின்ன பிரச்சனை அதனால் இப்படி சொல்லிட்டு இருக்காரு, நீங்கள் முதல்ல குழந்தைக்கு என்னாச்சு அப்படி பாருங்க அப்படின்னு சொன்ன உடனே டே இங்கே பாருடா என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும், நீ மாட்டிக்கிட்டு உடனே என்கிட்ட நடிக்கிறியா, நீ மரியாதையே இங்கேருந்து போயிடும் அப்படின்னு சுடருடைய மாமா சொல்லிட்டு இருக்கவும் சார் குழந்தைக்கு என்னாச்சுன்னு முதல்ல பாருங்க சார் அப்படின்னு சொன்னதும் இங்கே ட்ரீட்மெண்ட் இவங்க 2 பேரும் சண்டை போட்டுருக்கிறதுனால குழந்தைக்கு ட்ரீட்மெண்ட் பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அப்போ வெற்றிக்கு கோவம் வந்துடுது. அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அங்கே இருக்கிற ஹாஸ்பிட்டலில் இருக்கிற கத்தையை வந்து டக்குன்னு எடுத்துக்கிட்டு ஏய் இப்போ அமைதியாக இருக்க போறியா இல்லையா, டாக்டர் இப்போ நீங்கள் ட்ரீட்மெண்ட் பண்ண போகிறீங்களா இல்லையா, இல்லைன்னு வச்சுக்கோ அவ்வளோதான், கர்ணா யாருன்னு தெரியல, கர்ணாவோடைய ஆள் தான் நான் அப்படின்னு சொன்னதும் இங்கே கர்ணாவா அப்படின்னு பயந்துக்கிட்டு அந்த டாக்டரும் வந்து சுடரை கூட்டிகிட்டு உள்ளே போயிடுறாங்க. என்னடா என்ன மிரட்டிட்டு இருக்கியா, இங்கே பாரு நீ இப்படி மிரட்டுறதுனால நான் பயந்து போயிட மாட்டேன், சுடருக்கு என்னாச்சுன்னு தெரியாமல் நான் இப்போ இங்கேருந்து போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் நானும் உங்களை ஒன்றும் போக சொல்லலை, அவளுக்கு முதல்ல ட்ரீட்மெண்ட் நடக்கணும், நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருங்கன்னு தான் நான் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன், நான் சுடரை கடத்தலைன்னு சொல்லிட்டு இருக்கேன்ல அப்படின்னு சொல்லிட்டு வெற்றி சொல்கிறாரு. நீ இப்படியெல்லாம் சொன்னால் நான் உன்னை நம்பிடுவேனா, இங்கே பாருடா நீ நல்லவனாக இருந்தால் ஏன் அபி சுடரை உன்கிட்ட அனுப்பி வைக்காம நீ இருக்கிறது தெரிஞ்சும் என்கிட்ட அனுப்பி வச்சிருக்கிறா, அபியோட வாழ்க்கையில் என்ன நடந்துச்சுன்றத நான் இன்னும் அபியை பார்த்து முழுசாக தெரிஞ்சுக்கல, அப்படி மட்டும் தெரிஞ்சிருந்தேன்னு வச்சுக்கோ இந்நேரம் நான் உன்னை உண்டு இல்லைன்னு பண்ணிப்பேன், சுடருக்காக இப்போ பொறுமையாக இருக்க, அவளுக்கு அவள் எந்த பிரச்சனையும் இல்லாமல் கண் விழிக்கட்டும், அதுக்கப்புறம் இருக்கடா உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவரோட அண்ணன் சொல்லிட்டு இருக்கவும் அபியோட அண்ணன் இங்கே சுடரை குட்மை உள்ள ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. டாக்டர் வந்து என்னாச்சு ஏதாச்சுன்னு பார்த்துட்டு இங்கே வெற்றி வந்து டாக்டர் அவளுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வெளியே வந்த உடனே கேட்கவும் பயப்படுற அளவுக்கு எதுவும் இல்லை, மயக்க ஸ்ப்ரே தான் அடிச்சிருக்காங்க குழந்தைக்கு, அவங்களுக்கு இன்ஜெக்ஷன் போட்டிருக்கேன், இன்னும் கொஞ்ச நேரத்தில் மயக்கம் தெளிஞ்சிரும், நீங்கள் பயப்படுற அளவுக்கு எதுவும் இல்லை அப்படின்னு உடனே வெற்றிக்கு அப்போ தான் மனசு லேஸ் ஆகுது. ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர், ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு இங்கே சுடருடைய மாமா சொல்கிறாரு. அவர் சொன்னதுக்கப்புறமா டே நீங்கள் நிற்காதடா, உன்னோடைய மூச்சு காற்று கூட சுடர் மேலே பற்றவே கூடாது, நீ தான் சுடருடைய அப்பான்ற விஷயம் அவளுக்கு தெரியவே கூடாது, ஒழுங்கு மரியாதை இங்கேருந்து போயிடு அப்படின்னு சொல்லிட்டு இவருடைய மாமா சொல்லிட்டு இருக்கவும் வெற்றிக்குமே என்ன பண்ணுறதுன்னு தெரியல, தன்னுடைய பொண்ணு வேற அங்கேருந்து விட்டுட்டு போகிறதா இல்லை சுடருக்கு தான் அப்பான்றது அவளுக்கு தெரியாதுன்னு வேற இவர் சொல்கிறாரு. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் பயங்கர குழப்பத்தில் இருக்கார் வெற்றி. ஸோ இதோட இந்த எபிசோட் வந்து முடிச்சிருக்காங்க. அடுத்தடுத்த எபிசோடில் என்ன நடக்க போகுது, வெற்றி வந்து அபியோட அண்ணன் சொன்ன மாதிரி அங்கேருந்து போக போகிறாங்களா இல்லை அபி பண்ண தப்புக்காக சுடர் தன்னுடைய பொண்ணு அவங்களுடைய பாசத்தில் சுடரை விட்டுட்டு போக முடியாமல் ஸோ தவிக்க போகிறாரா, ஸோ அபியோட பொண்ணு சுடர் இருக்கிற விஷயம் கர்ணாவுக்கு தெரியுமா, கர்ணாவுக்கு தெரிஞ்சால் இவளுக்கு ஏதாச்சும் ஆபத்து வர வாய்ப்பு இருக்கா, இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ரொம்ப குழப்பத்தில் இருந்திருக்காரு. அடுத்தடுத்த எபிசோடில் என்ன நடக்க போகுது, வெற்றி என்ன முடிவு எடுக்க போகிறாரு அப்படின்றத வெயிட் பண்ணி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.